என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உம்மால் கூடாது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினார். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினார். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உம்மால் கூடாது எதுவும் இல்லை. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. மூவோரு இறைவனின் அளப்பரிய அருட்கொடையால் பொலிவுடன் மிளிரும் இவ்வில்ல அர்ப்பணிப்பு விழா மகிழ்வின கொண்டாட்டத்தில் எம்மோடு இணைந்து நன்றி கூறிட ஓர் குடும்பமாய் கூடியுள்ள அன்பின் சமூகமே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் என்று பாடும் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து உள்ளம் நிறைந்த மகிழ்வுடன் நாம் கூறும் நன்றி விண்ணகம் நோக்கி எழுவதாக. இவ்வில்லம் அழகுற எழும்பிட திட்டம் வகுத்த நாளிலிருந்து இன்று வரை நேர்த்தியாய் வழிநடத்தி வரும் நம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். சாமுவேல் 2ஆம் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்தின்படி நாமும் எடுத்துரைப்போம். உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இறைவனின் ஆசீரில் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரே கட்டி எழுப்பிய இந்த இல்லத்தை ஆசீர்வதிக்குமாறு மன்றாடுவோம். வினோத்குமார், ரூபி இவர்களுக்கு இறைவன் அளித்த இந்த இல்லத்திற்காக நன்றி கூறுவதோடு இறையருளால் இவர்கள் தொடர்ந்து வழிநடத்தப்படவும் அவர்களின் விண்ணப்பங்கள் நிறைவேற்றப்படவும் செவிப்போம். இந்த திருப்பலியின் மூலமாக நம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிற இந்த நேரத்திலே இந்த வீட்டை ஆசீர்வதித்து அதற்கு அருளாசி பெற வேண்டி இங்கே கூறியிருக்கிறோம். இப்பொழுது விளக்கு ஏற்றுதல் வினோத் மற்றும் ரூபி, லூயிஸ், அமிர்தண்ணா மற்றும் குட்டி பாப்பா. என்னப்பா குட்டி பாப்பா பேர்? காமினி. ஐந்து பேரும் அந்த விளக்கை ஏற்றுவாங்க.
கையில் கொடுத்து கொண்டு புனித பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்கம். அதிகாரம் 3 இறை திருவசனங்கள் 12 முதல் 17 வரை. நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி உள்ளவர்களாக இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு கொடை. இறைவன் அவர்களுக்கு செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் அனைவரும் சேர்ந்து நன்றி செலுத்துகின்ற பொழுது அது ஆசிராக மாறுகிறது. யார் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் அதிகமாக பொழிகின்றார். அந்த விதத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து ஒரே உள்ளத்தோடு நன்றியோடு நாம் ஆண்டவரை புகழுகின்ற பொழுது அது இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை நமக்கு நம் அனைவருக்காகவும் குறிப்பாக அந்த குடும்பத்திற்காகவும் கொண்டு வருகின்றது. எனவே நாம் அனைவரும் ஒரே உள்ளத்தோடு இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது அது இன்னும் ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவருடைய இதயத்தின் ஆவல்களை எல்லாம் இறைவன் நிறைவேறச் செய்து அவர்கள் இன்னும் மகிழ்ச்சியிலும் மன நிறைவிலும் வாழச் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். எனவே இந்த நாள் அவர்களுக்கு இந்த நாள் மட்டுமல்ல, வருகின்ற எல்லா நாட்களும் அவர்களுக்கு ஆசீர்வாதமான நாட்களாக இருக்க வேண்டும். இறைவன் அவர்களை இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களால் நிரப்ப வேண்டும். அவருடைய இதயத்தின் ஆவல்களை எல்லாம் நிறைவேறச் செய்ய வேண்டும் என்று நாம் ஒருக்கமாக ஜெபிப்போம். பாறையின் மீது வீட்டை கட்டிய அறிவாளியை போல அவர்கள் வீட்டை கட்டி இருக்கிறார்கள். அதுல ஒரு லாஜிக் வந்து கண்டிப்பா ஒரு பிலாசபி பாரதா இருக்கு. அதனால கண்டிப்பா பார்க்கும்போதே தெரிஞ்சு பாறை மீது கட்டி வீடுமாதிரிதான் இருக்கு. ஆகவே கண்டிப்பாக அறிவாளியாக அவர்கள் இந்த வீட்டை கட்டியிருக்கிறார்கள் என்றால் ஆண்டவருடைய ஆசீர் என்றைக்கும் இந்த இடத்திலே இருக்கும். இந்த இடத்திலே அவர்கள் எல்லா நலன்களையும் பெற்று மகிழ்வார்கள் என்று கண்டிப்பாக நாம் நம்பலாம். என்றால் நம்முடைய அடித்தளம் பாறை என்றால் கிறிஸ்துதான் அந்த பாறை. கிறிஸ்துவின் மீது கட்டி எழுப்பப்படுகின்ற வாழ்வுதான் உண்மையிலேயே அர்த்தமுள்ள வாழ்வாகவும் ஆசீர்வாதம் உள்ள வாழ்வாகவும். அவர் வீடு பாறை மீது கட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவின் மீது கட்டப்பட வேண்டும். கிறிஸ்துவின் மீது கட்டப்படுகின்ற வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான வாழ்க்கையாக. ஆகவே எல்லாவற்றிற்கும் அடித்தளமாக கிறிஸ்துவே இருக்கின்றார் என்ற எண்ணத்தோடு நாம் செயல்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு அவர்தான் அடித்தளம். அவரிலிருந்து புறப்படுகின்ற. ஆகவே இறைவனை மையமாக கொண்டு இறைவன் இயேசுவின் மீது கட்டப்படுகின்ற நம்முடைய வாழ்வு என்றும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தொடர்ந்து இறையருள் அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றும் எல்லா விதமான இடர்களிலிருந்தும் இன்னல்களிலிருந்தும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும்
காவல் தூதர்கள் இந்த இடத்துல இருந்து அவர்களுக்கு காவல் புரிய வேண்டும் என்றும், கிறிஸ்துவை இந்த இல்லத்தின் தலைவராக வீற்றிருந்து அவர்களுக்கு அருள் பொழிய வேண்டும் என்றும் நாம் ஒழுக்கமாக செபித்து இந்த திருப்பலியிலே தொடர்ந்து அவர்களுக்காக நாம் மன்றாடுவோம். உம்மை புகழ்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். இந்த இல்லத்தில் எங்களோடு தங்கும் மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ எங்களை வழிநடத்த உம்மை மன்றாடுகின்றோம். படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. இந்த இல்லத்தை உமது உறைவிடமாக்கும் உமது இல்லத்தில் தங்கியிருக்க பேறு பெற்றவர்கள் நாங்கள். என்னாலும் உம்மை புகழ்ந்து பாட எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் கேடயமாகும் கடவுளே, எங்கள் குடும்பங்களிலிருந்து மேரி திரேசா, ஜெயபாலன், மரிய லூயிஸ், ஜான் பீட்டர், ரொசாரியோ, மெட்டில்டா, யூஜின், லிலின் ஃப்ளாரன்ஸ், ஜேம்ஸ் இவர்களையும் மற்றும் எங்கள் ஊர்களில் பிறந்து வளர்ந்த குருக்களையும் கன்னியர்களையும் எங்கள் ஊர்களில் உமக்கு சேவை செய்து வரும் குருக்களையும் கன்னியர்களையும் உம் பாதம் ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் திருப்பொழிவு செய்த இவர்களின் முகத்தை கனிவுடன் பாரு. இவர்களின் சேவையை ஆசீர்வதியும். உம் சேவையில் இவர்களின் ஊருக்குள் மகிழ்ச்சியும் மேலும் நிரம்ப உயர ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, எங்கள் வாழ்நாள் எல்லாம் பிள்ளைகளால் எங்கள் வாழ எங்களை வழிநடத்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். இவ்வில்லத்தில் பொழுது இருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கும். எங்களை கண்மணி போல் காத்திரலும். இன்று தங்கை குலோத்தில்தா மேரி அவர்களின் பிறந்த நாள் வாழ்த்து கூறுகின்றோம். அவர்களுக்கு மன உடல் நலத்தை அருளும். உம் திருமுகத்தை எங்கள் மேல் ஒளிரச் செய்து எங்கள் மீது அருள் பொழிவீராக. உம் திருமுகத்தை எங்கள் பக்கம் திருப்பி எங்களுக்கு அமைதி அருள்வாராக. உம் அமைதியையும் அருளையும் அளித்து அன்று அன்னாவை ஆசீர்வதித்து சாமுவேலை அளித்தது போல வினோத் ரூபியின் மகிழ்ச்சி நிறைவு பெற அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அளித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அவ்வண்ணமே இரவு உணவை உண்ட பிறகு கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு
என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம் திருமகன் இயேசுவின் உயிர்ப்பினால் எங்கள் உள்ளங்களை மகிழச் செய்திருக்கின்றீர். அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வினோத் ரூபி இவருடைய இந்த இல்லத்தை அர்ப்பணிக்கின்ற இந்த அருமையான நாளிலே எங்கள் அனைவரையும் இந்த இல்லத்திலே ஒன்றாக கூட்டி சேர்த்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த இல்லத்தை கட்டி முடிக்க நீர் அவரோடு இருந்து அருள் கூர்ந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து மீதம் இருக்கின்ற பணிகளை நிறைவாக அவர்கள் செய்து முடிக்கவும். அவருடைய வாழ்வு எல்லா நலன்களாலும் பலம் பெறவும் அருள் செய்ய வேண்டுமாய் கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினார். கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தரின் பலனும் என் கீதமுமானவர். அவர் எனக்கு இரட்சிப்புமானார். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நீதியின் வாசல்களை திறவுங்கள். நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாயிருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கு. இது கர்த்தர் உண்டு பண்ணன நாள். இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். கர்த்தாவே இரட்சியும். கர்த்தாவே காரியத்தை வாய்க்கப் பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படும். கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிட தேவனாயிருக்கையார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கையிடுகையார். கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். வந்து ஜெபித்து வினோதையும் ரூபியும் வாழ்த்தியதற்காக அனைவருக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லுகின்றோம். கூட இருந்து எங்களோடு உணவு அருந்தி மகிழ்ச்சியோடு எங்கள் வீடு செல்ல உங்களை அழைக்கின்றோம். ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வர முடிஞ்சதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல நடத்தி வச்சிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் டாக்டர். அவங்களுடைய சார்பில் சிஸ்டர் நீங்களும் அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். எடுத்துங்க. பணிங்க மாணவர்கள் மூலம் வாழ்க்கை வழியும். தேங்க்யூ வெரி மச்.
கிட்ட வர ஆரம்பிச்சதுனால அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கொஞ்சம் சேர்ந்து இருக்கிறாங்க, டச்சில் இருக்காங்க. யுனைட்டிங் ஃபேக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ரூபியில் தான் ஆரம்பிச்சு ஒன்று. ரெண்டாவது ரூபியை பார்க்கும்போது எனக்கு பெரியம்மா ஞாபகம் தான் வரும், வெள்ளேரி பெரியம்மா ஞாபகம் தான் வரும். நான் லீவில் போகும்போது மெயிலில் போகும்போது அவங்க அப்படியே கட்டி முடிஞ்சு ஒரு முத்தம் கொடுப்போம். அதுக்காகவே நான் வருஷம் போவோம். அதே கேரக்டரிஸ்டிக்ஸ், அதே அன்பு, அதே அந்த அரவணைப்பு ரூபிகிட்ட நான் பார்க்குறேன். பெரியம்மா வெள்ளேரி பெரியம்மா. ரெண்டாவது இந்த இன்விடேஷன் வந்து இங்கே போயிருந்து கடைசியாக வந்து இன்விடேஷன் ஆயர் பண்ணுறதுக்கு அது நான் ஜெபம் பண்ணிட்டு வழக்கமாக பண்ணும்போது ஜெபம் பண்ணிட்டு பண்ணேன். அது ஒரு அந்த சாம் 118 வந்து அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவருடைய செகண்ட் ஹாஃப் தான் அதில் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பைபிளில் வந்து 4 இடத்துல இருக்கு. ஜீசஸே அது சொன்னார். ஸோ அது ஆப்டாகவும் இருந்தது. கட்டிய ஒரு விளக்கிய கல்லையே மூளைக்கல்லையாக இருக்கு. நமது கண்ணில் ஆச்சரியமா இருக்கிறது அப்படின்னா இது வந்து கடவுளுடைய செயல், இது நம்ம கண்ணில் ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு. கடவுள் செய்கிற அந்த செயல் வந்து ஆச்சரியமா இருக்கும். கட்டுவோர் விளக்கிய கல்லைனா வந்து கட்டுவோர் வந்து எல்லாம் நல்ல தரமான கல்லாக தான் வந்து பார்த்துட்டு சிலதெல்லாம் ஒதுக்கிடுவாங்க. அது ஒதுக்கப்பட்ட கல் வந்து அடியில் போட்டு அஸ்திவாரமா வீட்டுக்கு முக்கியம் அஸ்திவாரம். வழக்கமாக அந்த கடைக்குட்டியெல்லாம் வந்து ஒரு வாரம் கட்டிடுவாங்க, வாரம் கட்டுவாங்க பெரியவங்களாம். அது அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. சின்ன பிள்ளை கடைசி பிள்ளை வந்து என்னை யாரும் கவனிப்பாங்க ராணியக்காருக்கு அவங்க சொல்லிய கடைக்குட்டியை வந்து ஒதுக்குற வழக்கம் எல்லா வீட்லயும் இருக்கு. பெரிய பிள்ளை வந்து எல்லா காலத்தையும் சொல்றாங்க. ஒதுக்கப்பட்டவங்க வந்து அந்த கடைக்குட்டியெல்லாம் இருக்கு. நடுவில் இருக்கிறவங்க சேஃபா இருக்கும். எங்க வீட்லயே சொல்லுவாங்க நடுவில் இருக்கிறவங்க ரொம்ப சேஃப். ஏன்னா அவங்க வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டாங்க, எல்லாரும் பாத்துக்குவாங்க. கடைசியா இருக்கிறவங்க வந்து ஒரு மாதிரி அதனால அந்த ஒதுக்கிய கல் மாதிரி ரோட்டி இருந்தாலும் வந்து இந்த குடும்பத்துக்கு மூளைக்கெல்லாம் ஏற்படும் என்னோட நம்பிக்கை. இந்த இடம் பார்த்த உடனே எனக்கு சந்தோஷமா இருந்தது. அவங்க ஆரம்பத்துல பல இடங்களுக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஒரு ட்ரபிள்சம் லைஃப், ரொம்ப அன்சர்டன் லைஃப், மற்றவங்க இருந்தாலும் வந்து ஒரு அன்சர்டன் லைஃப். இதெல்லாம் நிறைய பிளேயர்ஸ் நான் நிறைய வேவ் பண்ணிட்டு இருந்தேன். பொருளையும் ஜபத்தை வச்சு தான் அவங்கள கொண்டு வந்தேன். இந்த இடம் பார்க்கறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னும் 10 நாள்ல பெரிய கோலை வனமா மாறிட்டு இது இந்த வீடு வந்து மூளையா இருக்கு. அதனால அந்த நேரத்தில் ஜெபிக்க வந்திருக்கிறவங்க மனசாபம் எது இருந்தாலும் ஃபேமிலி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா எல்லா பிரச்சனையும் இருக்குன்னா அதுக்காக வந்து ஒதுக்கிடக்கூடாது. இதில் வச்சுதான் வந்து நம்ம தெரிய பண்ணணும். அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிகளை நம்ம வந்து கட் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணலாம், வேற சொந்தம் கட் பண்ணலாம். அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகளை வேணாம்னாலும் அக்கா தங்கச்சி அக்கா தம்பி. அதனால கிழக்குகளாக மறந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மறந்துடுங்க, ட்ரை பண்ணுங்க ஒன்றா இருக்கிறது. அதனால எல்லாருக்கும் சொல்கிறேன், கஷ்டம் இல்லாத பண்ணி வச்சுருக்க. இதுலேருந்து ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்து ரொம்ப ப்ரே பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். பண்ணீங்க